சின்ன வயதில் எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி ஒரு பெரியவர் போவார். அப்போ நமக்கெல்லாம் 10 வயசு 12 வயசு இருக்கும், அவருக்கு 60 வயசு தாண்டி இருக்கும். அவர் பேர் தெரியல, ஆனால் பக்கத்தில் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, அவரை கண்டாக்கும்பாங்க. என்ன கண்டாக்கு, அவர் பேர் கண்டாக்கு, என்ன பேர் கண்டாக்டரோ அப்படின்னு யோசிப்போம். பிறகு கண்டாக்கு எனக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை. பெரிய ஆளாகி வந்த பிறகு கூட வெளியே வேறு ஊருக்கு வந்த பிறகு கூட அங்கேயும் 2 கண்டாக்கு இருக்கான். என்ன கண்டாக்கு என்று சொல்லும்போது ஒரு மனிதர் சொன்னார், எங்கள் அப்பா அந்த காலத்து கண்டாக்காக இருந்தார், இலங்கையில் சிலோனில் அப்படின்னார். என்ன சார் அந்த கண்டாக்குனா என்ன சார் என்று சொன்னால் அப்போ சொன்னார், சார் கண்டாக்குன்னா இந்த பில்டிங் கட்டுவாங்களா சார், ரோடு போடுவாங்களா சார், அது மொத்தமாக கான்ட்ராக்ட். ஆமாம் சார், கான்ட்ராக்டரா, அப்போ ரோடு கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர். அந்த கான்ட்ராக்டர் தான் கான்ட்ராக்டருங்க இங்கிலீஷ் சொல்ல கான்ட்ராக்டர் என்ற ஆங்கில சொல்ல முடியாமல் நம்மளால் கண்டாக்குன்னு இருக்கான். எனக்கு சின்ன வயதிலிருந்து தெரியாத ஒரு சொல்லு 30-40 வயசுக்கு பிறகு தான் கான்ட்ராக்டர் தான் கண்டாக்கு என்று தெரிந்து கொண்டோம். எத்தனையோ ஆங்கில சொற்கள் வழக்கு மாறி வேறு மாதிரி திரிந்து தமிழ்லையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன்.